கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போமா? காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த காட்டுக்கு ராஜாவாக சிங்கம் எல்லா விலங்குகளையும் நல்ல முறையில நடத்தி கொண்டு போச்சோம். காடே எல்லா பக்கமும் பார்த்தோம்னா ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு முயல் நல்ல செழிப்பான பகுதியில வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த செழிப்பான பகுதியில கேரட் நிறைய விளைஞ்சிருக்கு. இந்த முயல் அந்த கேரட் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்கு. இந்த முயலை எப்படினாலும் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு தந்திரமுள்ள நரி ஒவ்வொரு நாளும் இந்த முயலை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த முயலை போய் இந்த நரி பாக்குது. இந்த நரி முயல் கிட்ட சொல்லிச்சான், முயலே, நீ இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைச்சிச்சான். உடனே அந்த முயல் நரியினுடைய தந்திர குணத்தை உணர்ந்து கொண்டு இந்த முயல் சொல்லிச்சான், என்ன விட ஒரு பெரிய கொலு கொலுன்னு இருக்கக்கூடிய முயல் ஒன்று அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே அந்த நரி வேகமா ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி உள்ள முயலை பார்க்க போயிச்சான். அந்த டைம்ல இந்த முயல் தந்திரமாக வேகமா ஓடி அந்த நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். நீதிமொழிகள் 17:24. நம்ம எப்படி இருக்கோம்னா, இந்த உலகத்துல ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ளணும், புத்தியுள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லா காரியங்கள்லயும் நம்ம என்ன செய்யணும், கிளவரா நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். ஆமென்.